அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா, நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் ரீசெண்டாக வெளியான திரைப்படம் புஷ்பா 2. இந்த படத்தோட கதை வந்து நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான். புஷ்பா படத்தோட முதல் பாகத்திலேருந்து தொடர்ச்சி தான் புஷ்பா 2. புஷ்பா 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நினச்சா ஒரு சிஎம்ஏ மாற்றிட முடியும். அந்த அளவுக்கு வந்து அவர் பவர்ஃபுல்லான ஒரு ஆள். ஸோ அவர் வந்து தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த புஷ்பா 2 படத்தோடைய முழு கதை. புஷ்பா 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் அவர்களுடைய ஆக்டிங் வந்து நம்ம வேறு லெவல் தான் சொல்லணும். ஏன்னா அல்லு அர்ஜுன் அவர்கள் இந்த படத்துக்காக உசுரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாங்க்கு வந்து அவர் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டு, அதாவது லேடி கெட்டப்பில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டான்ஸுக்காக வந்து ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக நடனம் ஆடிருப்பார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து தன்னுடைய இந்த படத்துக்காக மொத்த எஃபர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்கள் கொடுத்துருக்காரு. மொத்த படத்தையும் தன்னோட தோளில் தூக்கிட்டு போயிருக்காரு. முக்கியமாக இந்த படத்தோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக ரொம்ப மிரட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500-600 பேர் ஒவ்வொரு ஃப்ரேமில் நிற்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அதுக்கடுத்து இந்த படத்தோடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே பிரமாதமாக பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே தான் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்குது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் திருத்திருக்கலாம். முக்கியமாக நிறைய இடத்துல வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத சீன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் லாஜிக்காக இன்னும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிஷம் கொண்டு போயிருக்கிறாங்க. 3 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டூரேஷனாக இருந்தாலும், ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸை வச்சு அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அழகாக நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாங்க. அதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஒரு லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா ஒரு நல்ல கமர்ஷியல் திரைப்படத்துக்கான எல்லா எலமெண்ட்ஸும் இந்த படத்தில் இருக்குது. நார்த் இந்தியா சைடில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான திரைப்படம் தான். கண்டிப்பாக இந்த வருஷ கடைசியோடைய இந்த படம் வந்து ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணுற ஒரு திரைப்படமாக இருக்கும். ஒரு புஷ்பாங்கிற படம் வந்து கண்டிப்பாக 1000 கோடி கலெக்ட் பண்ணிடும். ஸோ முக்கியமாக இந்த படத்துக்கு வந்து புஷ்பா 3க்கு வந்து லீடு விட்டுருக்காங்க. புஷ்பா 3க்கு எதுக்கு லீடு விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த புஷ்பா 3க்கான லீடு அப்படிங்கிறது இந்த படத்துக்கு அவசியமே இல்லை. புஷ்பா 1, புஷ்பா 2 அப்படிங்கிறது கரெக்டான ஒரு மெட்டீரியல் தான். முக்கியமாக அந்த புஷ்பா 2வில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் அவருடைய கதாபாத்திரத்தை இன்னுமே கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதியிருக்கலாம். புஷ்பா 2வில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கதாபாத்திரத்தை ரொம்ப ஹைப் ஏற்றிருந்தாங்க. அவர் வந்து பயங்கரமாக வில்லத்தனம் பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹைப் ஏற்றிருந்தாங்க. ஆனால் ஃபஹத் ஃபாசில் அவருடைய கதாபாத்திரத்தை இன்னுமே கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதியிருக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக இந்த படத்தில் வந்து நம்ம ஜெகன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு வில்லனை காட்டுவாங்க. அவர் தான் நம்ம ஜெகபதி பாபு அவர்கள் கரெக்டாக ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து மட்டும் வந்திருப்பாங்க. முக்கியமாக இந்த படத்தில் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய போர்ஷனையும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த படத்தை கரெக்டான ஒரு டூரேஷனில் கொண்டு வந்திருக்கலாம். ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் திரைப்படத்துக்கான எல்லா அம்சங்களும் இந்த திரைப்படத்தில் இருக்குது. கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல தேட்டர் மெட்டீரியலாக அந்த புஷ்பா 2 திரைப்படம் வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி. பாய்.